ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம தொடர்ந்து லாங் சென்டென்சஸ் இங்கிலீஷில் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சில நேரம் ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா முடியாதான்னு ஒரு டவுட்டில் இருப்போம். அப்போ பேசுகிற சென்டென்சஸை லாங் சென்டென்சஸாக ஃப்ரேம் பண்ண போகிறோம். எல்லா எக்ஸாம்பிள்ஸும் ஒரே பேட்டர்னில் இருக்க போது, ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ப்ரமோஷன் கிடைக்கும்போது அவனுடைய மென்டார் போல் அவனாலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக டீமை லீட் பண்ண முடியுமான்னு அவன் யோசிக்கணும். ஸோ அவன் யோசிக்கணும்னு சொல்லியிருக்கோம். என்ன யோசிக்கணும்? அவனால் டீமை லீட் பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். எப்படி டீமை லீட் பண்ண முடியுமா? அவன் மென்டார் பண்ண அளவுக்கு மென்டார் பண்ணது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக அவனால் டீமை லீட் பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். எப்போ யோசிக்கணும்? அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் போது. ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். பாருங்கள், அவன் யோசிக்கணும். ஹீ ஷுட் திங்க் ஆர் ஹீ நீட்ஸ் டு திங்க், ஹீ ஹேஸ் டு திங்க், இதெல்லாமே கரெக்டு தான். ஹீ நீட்ஸ் டு திங்க், அவனால் அணியை வழி நடத்த முடியுமா என்று. வெதர் ஹீ கேன் லீட் த டீம். ஹீ நீட்ஸ் டு திங்க் வெதர் ஹீ கேன் லீட் த டீம். எப்படி வழி நடத்த முடியுமா? அவன் மென்டார் போல் சக்ஸஸ்ஃபுல்லாக, கரெக்ட், ஆஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆஸ் ஹிஸ் மென்டார் டெட். ஸோ ஹிஸ் மென்டார் லெட்னு வரும், அந்த இடத்துல லீடோட பாஸ்ட் டென்ஸாக லெட் வரும். அங்கே லெட் சொல்லாமல் அதில் இருக்க ஆக்சிலரி டிட் மட்டும் சொல்லிக்கிறோம். ஓகே, ஆஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆஸ் ஹிஸ் மென்டார் டெட் when he gets promoted or when he gets the promotion அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, he needs to think whether he can lead the team as successfully as his mentor did when he gets the promotion or when he gets promoted. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே பேட்டர்னில் தான் மற்ற சென்டென்சஸும் இருக்க போது. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவங்க இடம் மாறும்போது, அதாவது ரீலொகேட் ஆகும்போது, நாம் புது என்வயான்மெண்ட்க்கு பழக்கப்படுத்திக்கிட்ட மாதிரி சீக்கிரமாக அவங்களால பண்ண முடியுமான்னு அவங்க யோசிக்கணும். அதாவது நாம் நியூ என்வயான்மெண்ட்க்கு அடாப்ட் ஆன மாதிரி சீக்கிரமாக அவங்களால பண்ண முடியுமான்னு அவங்க யோசிக்கணும். ஓகே, அவங்க யோசிக்கணும். இங்கிலீஷில் தே மஸ்ட் திங்க் ஆர் தே ஷுட் திங்க். என்ன யோசிக்கணும்? அவங்களால நியூ என்வயன்மெண்ட்க்கு அடாப்ட் ஆக முடியுமா என்று, ரைட்? வெதர் தே கேன் அடாப்ட் டு தி நியூ என்வயன்மெண்ட். எப்படி அடாப்ட் ஆக முடியுமா? நாம் பண்ண மாதிரி சீக்கிரமாக, கரெக்டாக நாம் அடாப்ட் ஆன மாதிரி சீக்கிரமாக. ஆஸ் குவிக்லி ஆஸ் வி அடாப்டட்னு சொல்லாமல் அதில் இருக்க ஆக்சிலரி மட்டும். ஆஸ் வி டிட் when they relocate. எப்போ அவங்க யோசிக்கணும்னா அவங்க இடம் மாறும்போது, when they relocate. They must think whether they can adapt to the new environment as quickly as we did when they relocate. Okay, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் எக்ஸாம்பிள் போகலாம். ரியா தன்னோட அசைன்மெண்ட் செய்யும்போது அவளுடைய கிளாஸ்மேட் செஞ்ச மாதிரி தரோவா, ஓகே, முழுமையாக ப்ராஜெக்ட் அவளால் செய்ய முடியுமான்னு யோசிக்கணும். ஓகே, ஸோ ரியா யோசிக்கணும். ரியா நீட்ஸ் டு திங்க் ஆர் ரியா ஷுட் திங்க், ரியா மஸ்ட் திங்க், எவ்ரிதிங் இஸ் ஃபைன் ஹியர். ஓகே, என்ன யோசிக்கணும்? ரியா ஷுட் திங்க் வெதர் ஷீ கேன் கம்ப்ளீட் த ப்ராஜெக்டை முடிக்க முடியுமான்னு யோசிக்கணும். எப்படி ப்ராஜெக்டை முடிக்க முடியுமா? அவள் கிளாஸ்மேட் செஞ்ச மாதிரி தரோவா, கரெக்ட், முழுமையாக. ஆஸ் தரலி ஆஸ் ஹர் கிளாஸ்மேட் டெட். ஆஸ் தரலி ஆஸ் ஹர் கிளாஸ்மேட் கம்ப்ளீட்டடுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ப், அதாவது ஆக்சிலரி மட்டும் எடுத்து எழுதிட்டு டிட்ன்னு மட்டும் சொல்லியிருக்கோம். when she works on her assignment or when she does her assignment. Okay, Ria should think whether she can complete the project as thoroughly as her classmate did when she works on her assignment. ஓகே, ரியா அந்த அசைன்மெண்ட்டை பண்ணும்போது கிளாஸ்மேட் பண்ண மாதிரி தரவா அவளால் பண்ண முடியுமான்னு அவள் யோசிக்கணும். ஓகே, ஸோ ஈஸியாக இருக்குது. நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி சென்டென்சஸ், ரைட்? ஆல்ரைட், லெட்ஸ் மூவ் டு த ஃபோர்த் ஒன். இந்த ப்ராஜெக்டை நான் எடுக்கும்போது உங்களை மாதிரி எஃபெக்டிவாக என்னால் நம்ம டீமை மேனேஜ் பண்ண முடியுமான்னு என்னால் சொல்ல முடியல. ஸோ நான் ஒரு டவுட்டில் இருக்கேன். உங்களவுக்கு என்னால் எஃபெக்டிவாக டீமை மேனேஜ் பண்ண முடியுமா இந்த ப்ராஜெக்டை நான் எடுக்கும் போதுன்னு என்னால் இப்போ சொல்ல முடியல. ஸோ இத்தனை நேரம் நம்ம யோசிக்கணும்னு பார்த்தோம். இங்கே என்னால் சொல்ல முடியல. ஐ காண்ட் சே, என்னால் சொல்ல முடியல. ஐ காண்ட் சே, என்ன சொல்ல முடியல? என்னால் டீமை மேனேஜ் பண்ண முடியுமா என்று. வெதர் ஐ கேன் மேனேஜ் த டீம். வெதர் ஐ கேன் மேனேஜ் த டீம், எப்படி மேனேஜ் பண்ண முடியுமா? நீங்கள் திறம்பட செய்கிற மாதிரி, ஓகே, உங்களை மாதிரி திறம்பட, இல்லை நீங்கள் திறம்பட செய்வது போல், நீங்கள் இப்போது ரொம்ப எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறீங்க அந்த மாதிரி. ஸோ ஆஸ் எஃபெக்டிவ்லி ஆஸ் யூ மேனேஜ், பிகாஸ் யூ ஆர் ஸ்டில் மேனேஜிங். இப்போயும் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணுறீங்க. அதனால் இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் மேனேஜ், ஆஸ் யூ மேனேஜ். மேனேஜ்னு சொல்லாமல் அதில் இருக்கிற ஆக்சிலரி டூ மட்டும் சொல்லிக்கிறோம். ஆஸ் யூ டூ when I take on this project.
ஓகே, ஸோ when I take on or take up this project அப்படின்னு சொல்லலாம். I can't say whether I can manage the team as effectively as you do when I take on this project. இந்த ப்ராஜெக்ட்டை நான் எடுக்கும்போது உங்கள் அளவுக்கு நீங்கள் திறம்பட எஃபெக்டிவாக செய்கிற மாதிரி என்னால் டீமை மேனேஜ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஒன் லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் தன்னோட ஃபேமிலி பிஸ்னஸை எடுத்தப்போ அவங்க அப்பா சம்பாதிச்ச அளவுக்கு அவனால் சம்பாதிக்க முடியுமான்னு எல்லாரும் யோசிச்சாங்க. ஓகே, எல்லாரும் யோசிச்சாங்க. எவ்ரிபடி wondered. எவ்ரிபடி wondered. இங்கே எவ்ரிபடி தாட்னு சொல்கிறத விட எவ்ரிபடி wonder இந்த வேர்பை யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். பாஸ்ட் டென்ஸில் எவ்ரிபடி wondered. என்ன யோசிச்சாங்க எல்லாரும்? அவனால் சம்பாதிக்க முடியுமா என்று. whether he could earn. பாஸ்ட் டென்ஸ்ன்றதால whether he could earn. எவ்வளோ சம்பாதிக்க முடியுமா? அவங்க அப்பா சம்பாதிச்ச அளவுக்கு. கரெக்ட். as much as his father earned. earnedன்னு சொல்லாமல் earnedல இருக்க ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி மட்டும் சொல்லி did மட்டும் சொல்கிறோம். as much as his father did. எப்போ? when he took over his family business. right? Everybody wondered whether he could earn as much as his father did when he took over his family business. Alright? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான லெசன் அவ்வளோதான். இந்த லெசனை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பேட்டர்னில் 3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதி நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.